108 தேங்காய் பொல்லா பிள்ளையாருக்கு இன்னைக்கு செதற்காய் விட்டாச்சுங்க. 10 வருஷத்து வேண்டுதலுங்க. முதல் குழந்தை எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு திருநாரையூரில் இருக்க பொல்லா பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். நான் பொம்பளை பிள்ளை பிறந்தா உனக்கு 108 தேங்காய் செதற்காய் விடுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேங்க. அந்த வேண்டுதல் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைவேறி இருக்குங்க. ஆமாம், இதை உனக்கு நிறைவேற்றுறதுக்கு 108 தேங்காய் உடைக்கிறதுக்கு 10 வருஷமானு கேட்குறீங்களா? இந்த கேள்வியை நானும் எனக்குள்ள ஒரு முறையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தள்ளி போச்சு. ஆனால் அந்த தள்ளி போனது ஒரு சிறந்த விஷயத்துக்காக தான்ன்றது இன்னைக்கு புரிஞ்சுதுங்க. விநாயகர் டிசைட் பண்ணிட்டாரு போல இருக்கு. நீ சொந்த வீடு வாங்கி அறுபடை குடில் வீட்டில் விளைஞ்ச தேங்காவை எடுத்துட்டு வந்து தான் எனக்கு 108 தேங்காய் நீ செதற்காய் விடணும்னு சொல்லி கட்டளை இட்டுட்டார் போல இருக்கு. அதே மாதிரியே நடந்துச்சுங்க. நம்ம அறுபடை குடில் வீட்டில் முறையாக 10 நாள் முன்னாடி தான் தேங்காய் பறிச்ச உடனேவே இது உனக்கு தான் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு 108 தேங்காய் திருநாரையூர் கோயிலுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச தேங்காய் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இந்த தேங்காவை எடுத்து வச்சதுலேருந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. இன்றைக்கி டிசைட் பண்ண எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு இதை உடைக்கிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பி இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு கிளம்புனா ஒரு 5 மணிக்கு இங்கே வந்துட்டு சூப்பராக எல்லா தேங்காவையும் சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு உடைக்க ஆரம்பித்தாச்சு. 108 தேங்காய் எப்படா உடைக்க போகிறோம் நாங்களே யோசித்தோம். ஆனால் நானும் ஃபேமியும் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் செதற விட்டோன்னு தான் சொல்லணும். அவ்வளோ மகிழ்ச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. கிராமத்துக்குள்ளே நடுவில் அந்த கோயில் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உள்ளே வரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா பசுமாடு வந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது, ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.